गाइस நீ நம்ம டியூட் தப்ட் வர ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியில் நம்ம பிளேயர் ஸ்டோரி அப்புறமா வீடியோ பார்க்குறோம். மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இங்கே இருக்க படிக்கணும். இவன் தான் ஜாக் சரியா கைஸ்? நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கான். அவனை போய் காப்பாற்றணும். இதான் கதை. இதை பாருங்க, இருங்க ஃபோனில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம. இது உள்ளே போனால் பெட்ரூமு, தூங்க முடியும். இது கரேஜு. ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 300 ரூபா கொடுத்துருவானுங்க கைஸ். நான் ஒன்று விளையாடுறேன்னு நினைக்காது, கேம் சேவ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வெளியே போகலாம். ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். இங்கே ஒரு வேன் இருக்குது, இது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜெயிலில் தானே கைஸ் இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வரலாம். இருங்க, இது நான்லாம் சும்மா போடல கைஸ், உண்மையிலே நடந்த அந்த ரியல் கேங்ஸ்டரும் இதோ இதுவும் அந்த ரியல் கேங்ஸ்டர் க்ரைம். இந்த டியூட் தப்ட் வார்ஸு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும், நம்புகிற மாதிரி. அது கொஞ்சம் உங்களால் நம்ப முடியாது, ஆனால் நான் நம்புகிறேன். இதானே எல்லாராலையும் நம்ப முடியும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ரியல் கேங்ஸ்டர் க்ரைமில் ஒரு கதை எழுதுனில்ல கைஸ், அது வந்து சும்மா நானே போட்டது தான், சும்மா ஒரு கற்பனை கதை தான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க கமெண்ட்டில் அந்த கேமில். சரி ஓகே, அப்புறம் ஏன்டா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் போடலன்னா கைஸ், அந்த கேம் பக்காயினே இருக்குது கைஸ். விளையாடுங்க, ஆனால் ஒரு அளவுக்கு விளையாடுங்க கைஸ், அது ரொம்ப வெறுப்பேற்றி தானே. சரி, இப்போ நம்ம இங்கே வந்து அந்த வேர்ல்டு டெலிட் ஆகிடுச்சு, அவள் தான் இன்டர்நெட் கேஃபில். சரி ஓகே, இங்கே போய் நிற்கணும் போல். சவுண்டு வச்சுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் கேட்குறான், ஏய் ஜாக், சம்மரில் நான் உன்னை பார்க்கவே இல்லைன்றான். ஏதோ ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறானுங்க. இவன் வந்து கிரில் நினைக்கிறேன் இவன் பேர், அவன் சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்லேயே. கிரில் அவன் தான் வந்து இவன் ஃப்ரெண்டு பேர் ரிச்சி கேஸ். நான் வெளியே வரும்போதே பார்த்துட்டேன். இதோ இவன் ரிச்சி, இந்த கொண்டை போட்டிருக்கால கொண்டை மாதிரி, அவன் பேர் கிரில். இப்போ ஒருத்தங்க பைக்கில் பார்க்குறானுங்க, என்ன பண்ண போகிறானுங்க? அவன் பைக்கை திருட்ட போகிறானுங்களா? நினச்சேன்டா, தள்ளி விட்டு போயிட்டானுங்க. போலீஸ் துரத்துது. ரெண்டு போலீஸ்கார் துரத்துறாங்க. இப்போ ரேம்பில் போகிறாங்க. எவனோ ஒருத்தன் வரான் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு. அப்படியே ஏதோ கட்சின்னு காமிக்கிறாங்க. கிரில் தப்பிச்சிட்றான். நம்ம ரிச்சி வந்து பைக்லேயே இருக்கான், அவனால் குதிக்க முடியாது, ஏன்னா பைக் ஓட்டிகிட்டு இருக்கான்ல அவன். இப்போ கிரில் பார்க்குறான், என்னடா இது அப்படின்னு. அடுத்து இவன் ரிச்சி மாட்டிக்கிட்டான். ஓட ட்ரை பண்ணுறான், ஆனால் வாழைப்பழம் வலிக்கு விழுந்துடுறான். ஓகே, நம்ம இதை கேட்டு விழுந்துட்டோம் போல். இப்போ தான் ஏஞ்சிக்கிறோம். நம்ம டான்ஸ் ஆடுறோம். பட் நிற்கிறதுக்கே பட் மாட்டினியான்னு டான்ஸ் ஆடுறோம் நம்ம. அவன் சொல்லிகிட்டு இருக்கான், கிரில் வந்து கிரிலுக்கு வந்து தெரியும் என்னை எப்படி காப்பாற்றுறேன்னு. அவன் வந்து பார்க்கு பின்னாடி இருக்கான் அவன் வீடுன்றான். பார்க் எங்கே இருக்கும்? சரி அவங்க தேடலாம். சரி ஓகே, அங்கே போகலாம். எங்கேயோ மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே தான் போகணும் போல். சரி ஓகே, லெட்ஸ் கோ. இது பாருங்க கைஸ், ஜாக்லேருந்து ரிச்சியாக மாறணும் இப்போது, அதுக்கான. சரி ஓகே, வந்து வேன்லேயே போயிடலாம். இப்போ மேப்பில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கானுங்களே. சரி ஓகே, அந்த அம்புக்குறி மேலே இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணியே போயிடலாம். ஓகே, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஆறாயிரம் தோ கைஸ், அங்கே தெரியுதா தூரத்தில்? நான் பார்த்துட்டேன். அதோ கண்டுபிடிச்சிட்டேன்.
ஓகே வண்டியை கைட்டி விட்டாச்சு. சரி ஓகே, டெஸ்டினேஷன் ரீச். இங்கே போய் நிற்போம். சொல்கிறான் கிரில். இருங்க, அவன் எதோ மியூசிக் போடுறான், கேட்கலாம். நல்லா இருக்கு. சரி ஓகே, இப்போ அவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். ஜாக் அப்படின்றான் நம்மளை பார்த்து. நான் உன்கிட்ட இதை பற்றி பேசணும். கிரில் மாட்டிக்கினான் நாம போலீஸ்கிட்ட அப்படின்றான். அடுத்து சொல்கிறான், சரி அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்குறான் நம்மக்கிட்டேயே. ரிச்சே இப்போ நம்ம காப்பாற்றணும் அதானே அப்படின்றான், கேட்குறான். சரி அவனை காப்பாற்றலாம். நான் என் காரை அங்கே விட்டு வந்துட்டேன் காப்பாற்றும் போது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி என் கார் இருக்குது, அதை நீ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வான்றான். சரி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியா? சரிடா. இதில் எனக்கு ஒரு சீட் கோடு தெரியும். சீட்ஸில் போய்ட்டு இங்கே போய்ட்டு DUDEBOLT டியூடு போல்ட்டுன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடாக ஓடுவான் இவன். ஓகே, இந்த பவரை யூஸ் பண்ணியே போயிடலாம். யார் ராணியே? சரி ஓகே. ஐயோ, இவனுக்கு ஒரு பவர் இருக்குது, சைடில் இருக்குது, அந்த கிளாக் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தா ஸ்லோ மோஷன் ஆகுது. ஜாக்குக்கு இந்த பவர், இப்போ ரிச்சிக்கு என்ன பவரு? சரி ஓகே, நம்ம விளையாடலாம். இது பிடிக்கல, இருங்க. காலையிலேயே மாற்றியார் ஆன் டே ஹீட் ஆக்டிவேட்டட். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடின்னு சொன்னான், அதனால் யாரா அவன்? ஸ்பூக்கி ஸ்பென்சரா? நான் அவ்வளோ ஸ்பூக்கியா பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடினா அதோ இதோ இருக்குது, இதோ எழுதியிருக்கு குஸ் குஸ் குஸ்ன்னு. சரி ஓகே, இது பேர் ஸ்போர்ட்ஸ் சிட்டியாங்க இந்த கார் பேர். அதான் இருக்குது இந்த காரும். பூஸ்ட் இருக்குது, அதை போட்டு போகலாம். சரி சரி, பிரேக்கை போடலாம். அடுத்து அங்கே போனோடனே பிரேக்கு போடும். எத்தனை கேமில் பார்த்துருக்கேன். எங்கடா இருக்கு கிர்லே? இந்த ஒருக்கான் பிஜிஎம் போட்டுட்ருக்கான் பாருங்க. இது முடிச்சிட்டோம். சேவ் ப்ராக்ரஸ் கேட்குது, எஸ் குத்தலாம். கேம் சேவ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ இறங்கிட்டு போய்ட்டு அடுத்த நிமிஷம் அடுத்து சொல்கிறான், தேங்க்ஸ்ரா அப்படின்றான். அடுத்து என்னோடய ரெக்கார்டை நீ பீட் பண்ணுன்றான். என்னடா ரெக்கார்டு? ஓ, அவன் ஸ்பீடாக போனான் 120 செகண்டில். அதே மாதிரி நம்மளே வர சொல்கிறான். நான் உனக்கு 500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். இது பாருங்க, சொல்கிறான் பாருங்க. இப்போ சவுண்டு வச்சுக்கிறேன், நான் பேசலை. மேலே தெரியுது, அப்படியே சம்பு தெரியும். ஐயோ, சொல்லலை இந்த மாதிரி தான் மாற்றி வைப்பேன். கொஞ்ச மாதிரி தெரியும். நேராக போனது
சரி என் பிளான் அப்படின்னு ரிச்சி வந்து டியூடு நெட் இருக்குல்ல அந்த ஜெயிலில் தான் வந்து இதுவாகிருக்கான் அப்படின்றான். ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா சொல்கிறேருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா அவனை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிவைஸ் இருக்கான். அந்த 3 டிவைஸும் ஒரு டிவைஸ் வந்து ஃபேக்ட்ரி பக்கம் இருக்கான், இன்னொரு டிவைஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், இன்னொன்று வந்து நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் இருக்கான். சரி ஓகே லெட்ஸ் ஃபைன். அது வந்து குட்டி பில்டிங் தான், பில்டிங் சொல்ல முடியாது, அவன் ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு போய் தேடுவோம். நம்ம பறந்து போகலாம். அப்போ அது வந்து எல்லோ கலரில் இருக்குமா கைஸ், எல்லோ கலரில் நம்ம எதிர்க்க தான் ஒன்று எல்லோ கலரில் இருக்குது. ஐயோ ஐயோ இடிச்சிட்டேனே, போலீஸ் கேஸ் போட்டுருவாங்களே. சரி ஓகே இதுதான் எல்லோ கலரில் இருக்குது என்னை பொறுத்த வரையும். சரி ஓகே ஓப்பன் த டோர். டோருக்கு பாருங்கள் ஒரு பொருள் மேலே வந்து 3க்கு 1 கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு காமிக்குது பாருங்கள். யூஸ் த காப்ஸா. சரி ஓகே ஃபஸ்ட் ஐட்டம் எடுத்தாச்சு. செகண்ட் ஐட்டம் வந்து போலீஸே ஏற்றிட்டேன் கைஸ். சரி இப்போ வந்து செகண்ட் ஐட்டம் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்குண்ணா, நம்மளுக்கு எதிர்க்கே இருக்குது. ஓகே போலீஸ் கேஸ் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறேன் பாருங்கள். ஓகே கதவு திறந்தா இருக்குது. இந்த ரூம் உள்ளே இருக்கா என்ன? இது இருக்குது. செகண்ட் ஐட்டம் 2 எடுத்தாச்சு. பாருங்க 3க்கு 2ன்னு காமிக்குது. டேக் த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சொருடா மேலே. அப்பாடி. சரி ஓகே நம்ம போகலாம். இன்னொன்று வந்து ஃபேக்ட்ரியில் தானே இருக்குண்ணா. இருங்க மேப்பு வந்து இப்போ எவ்வளோ பெரிய மேப்பு, வேறு லெவலில் இருக்கக்கூட இந்த கேமு. சரி ஓகே இப்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம் ஃபேக்ட்ரி வந்து இதோ இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது ஃபேக்ட்ரி. ஆமாம் இங்கே தான் ஃபேக்ட்ரி. சரி ஃபேக்ட்ரி மார்க் பண்ணியாச்சு. சரியான ஸ்பீடில் போய்ட்டுருக்குங்க. போடு. வேனிஷ்ட். போலீஸ் கேஸ் வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டு. சரி ஓகே நம்ம போகலாம். இது வேற ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போச்சுரா கார் கவர் போய் தண்ணியில் விட்டு காரை. நல்ல வேலை தண்ணியில் விட்டதுனால எதுவுமே வேலை. சில கேம்ஸ் எல்லாம் காரை எடுத்துன்னு போய் தண்ணியில் விட்டோன்னு வச்சுக்கோங்க, காருக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, கார் எடுக்க முடியாதுன்றோம். நல்ல வேலை இந்த கேம்லையாவது கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. சரி மார்க் பண்ணதை எடுத்துடலாம். அதெல்லாம் எடுத்துட்டேன். சுப்ரா கார்லாம் இருக்கா இந்த கேமில்? இது பாருங்க சூப்பராக இருக்குல்ல. சூப்பரா யாருன்னா கார் இருக்குது இந்த கேமில்? லாம்பர்கினிலாம் இருக்கு அங்கே பாருங்க. லாம்பர்கினி. தம்பி அண்ணன் போயிட்டு வருவேன், அது வரையும் இங்கே இருக்கணும். இல்லைன்னு வந்து கிரெனேடை போட்டு சாப்பிடுச்சிடும். எங்கே போச்சு? அவள் தான் இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்கும். சேவ் பண்ணியாச்சு. பாத்தியா அண்ணன் இருக்க தானே சொன்னேன், ஏன் போகிறீங்க? இல்லை சரி ஓகே மேடம் மறுபடியும் நம்ம அங்கே போனோம். ஓடு. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பறந்து போயிட்டேன் நான். டேய் ஒழுங்கா நில்றா டேய். அப்படி எப்படிடா நீ காரை நிறுத்துற கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணால் இது மாதிரி ஆகிடும், பறக்கும். ஐயோ போக முடியலையே, என்னடா ஆச்சு? டேய் தம்பி. அப்பா
என்ன கார் எடுக்க முடியல? ஆப்பா. சரி ஓகே இருங்க. அவ்வளோதான். ஒரே நிமிஷம். அடுத்து ஒரு மிஷனுக்கு 3000 ரூபா கேட்பான். நம்ம இப்போ முழிப்போம் பல்ப் வாங்கி. அதனால் இப்போவே 3000 ரூபா சேர்த்து வச்சிடலாம். எப்படிடா நீ 3000 ரூபா வர இப்போ கண்ட்ரி லோன் கேட்டிங்கன்னா இருங்க, அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த காரெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த கேமில். இதோ இங்கே தான் கொஞ்சம் இப்போ காரை பிரேக்கை போட்டு இப்போ இங்கே செல்லுன்னு இருக்கா, அங்கே போய் விற்றுணும். அதோ சவுண்டை வைக்கிறேன் கேளுங்க. OMG, this bad boy can fit so much cash in it. இது விற்றா நிறைய காசு கிடைக்குமா? 148 ரூபாய். கடையில் போய் கொள்ள அடிச்சு இப்போ நான் பேசுறது கிளியராக கேட்க முடியும். 1031 ரூபா வந்துருச்சு. இப்போ இது என்ன இடம்? என்ன இடமா இருந்தால் எனக்கு என்ன காசு இருக்கா? இருக்குது வேறு எங்கே இருக்குது? இது இருக்குது 126 ரூபா. நம்மளுக்கு 100 200 வேணும். எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச். என்னடா சாக மாட்டேன்? செத்து போடா. போடு. என்கிட்ட எவ்வளோ இருக்குது? பத்தாது தம்பி, நில்லுப்பா. ஏய் நின்றா, நானே காசு டே. சரி பழச்சு போ. போலீஸ் வாங்க போலீஸ். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது? உங்ககிட்டே கம்மி காசு தான். வாங்க வாங்க நீங்கள் வாங்க வாங்க. உங்ககிட்ட எவ்வளோ? அப்பாடி 1200 வந்துடுச்சு. தம்பி கொஞ்சம் காரை கொடுறா. எங்க இப்போ வந்து கேமை ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு மெயின் மெனு பாருங்க. பாருங்க இங்கே போட்டிருக்கு ஹெல்ப் ரிச்சி எஸ்கேப் ஃப்ரம் தி ஜெயில், கோ டு போலீஸ் ஸ்டேஷன். அதுதான் இப்போ ஜாக்கு வந்து ஸ்லோ மோஷன் ஸ்பெஷல் ஐட்டம். இது ரிச்சுக்கு ஃப்ரீஸ் டைமா? ஸ்பெஷல் ஐட்டம் கிட்டார். இவன் வந்து கம்மிங் சூன் சாடு இவன் பேர். எப்படி அவனுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஓகே 1200 ரூபா வந்துச்சுல்ல கைஸ். டூபருக்கு போயிட்டு இதோ இந்த கார் 1200 ரூபா கார் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏய் வாங்கடா, டேய் காசு இருக்குடா வாங்கடா. ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்கான். காசு கொடுத்து வாங்க சொன்னால் வாங்க மாட்டான். ஏய் அதான் காசு இருக்குல்ல வாங்கடா. 1200 ரூபா தான் கைஸ் அதுவும். ஏய் வாட் ஹேப்பன்? போங்கடாடி. இந்த கார் தான் கிடச்சிருக்கு. சீக்கோட் இல்லை. சரி ஓகே. இப்போது இந்த மாதிரி எதுனா கார் வாங்கிக்கோங்க. ஆனால் சூப்பர் காராக இருக்கணும், ரேட்டாகவும் இருக்கணும். அதை போயிட்டு வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இவனோட கரேஜில்
சப்போஸ் விளாட்றீங்கன்னா சும்மா சொல்கிறேன். இப்போ வீட்டில் சேவ் பண்ணிட்டு வீட்லேயே சேவ் பண்ணணும். கேம் சேவ்டு இருந்துச்சா ஓகே. இது மெயின் மெனு சொல்லலாம். இப்போ மறுபடியும் விளாட்ணுன்னு வச்சுக்கோங்க, அது சேஃபாக இருக்கும் வீட்டில். நம்ம அதை விற்றாலும் சரி உடச்சாலும் சரி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் வீட்டில் தான் இருக்கும். இப்போ என் பிளான் என்னென்னா விற்று காசு சம்பாதிக்க போகிறேன். இது பாருங்கள், இது இருக்கா நல்லா பாருங்கள். நான் மேஜிக்லாம் பண்ணல, சீட்டிங்கும் பண்ணல, டேமேஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் இடிக்காமல் கொல்லாமல். இடிச்சிராத டேமேஜ் தான்டா. OMG, this bad boy can fit so much cash in it. 510 ரூபாய்க்கு போகுமா? இப்போது கேமை சேவ் பண்ணிக்கோங்க. மெயின் இதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருங்க. மறுபடியும் ஜாக்காக மாறணும். ஓகே, வரைஞ்சிருங்க. தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். இருங்க, வித்துட்டு சேவ் பண்ண. பாருங்க, OMG, this bad boy can fit so much dudes in it. சேவ் கேம் மெனு. இப்போ பாருங்க, ஐயோ புட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ என் காசு போச்சு. அடே ஒர்க் ஆகும்னு டே என்னை விட மாட்டேன். எனக்கு இப்போ தீர்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, காவடி போடாது. Sorry. ஏய் அடிப்பண்டா. Wait a minute. No. Hey. இந்தியா வாங்கி வச்சா 3D கிளிங்க வாங்கடா, போலீஸ் வாங்கடா. கிரெனேட் எடுத்து நீ உன் கடையை பாரு, என்ன பண்ணுற பாரு. உன் கடை இன்னைக்கு ஊதான். என்னப்பா எங்க வர்ற? எனக்கு நீ தீர்ப்பு கிடைக்காம நானே உயிரோட என்ன காமெடி பேச. இல்லை உங்களுக்கு நியூக்ளியர் பாம்பு வரும். என்னடா பண்ற? இது பண்ணுங்க, இதே எடுத்து பியூட்டிஃபுல் சிப் கூட போடலையே. அச்சு ஓடுற கடை. டேய் நான் கடையை அச்சு ஓடிக்க வேணும், போங்க நாங்கள். டேய் கடை அச்சு எங்க அந்த கடை தொருக்கு பாரு. டேய் நீங்க உங்க கடை இன்னைக்கு இப்போ எலுமிச்சு பாரு, தூக்கி எலுமிச்சு தூக்கி போ. எலுமிச்சை தூக்கி இந்த கடைக்கு டோனட் தான் ஒரு குறை. ஆல்ரெடி கடையாச்சும் வச்சிட்டேன் பாருங்க. ஓடிடுறா, கைக்குள்ள கிரனேட் போட்டு. போலீஸ் சுற்றி அழைக்க ஆரம்பிச்சாங்க, ஓடிட வேண்டியது தான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வச்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு முக்கிடுவாங்க. இப்போ என் கூட சண்டை போட்டுருக்கல.
இப்போ போய் காசு எடுப்போம். Give up already, ma'am. ஹெல்த் இல்லை ஷோ பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் சேர்த்தாலும் பரவாயில்ல. கிரனேடு போட்ட இடத்துல கொஞ்சம் காசு இருக்கும், அதை போய் எடுத்துட்டு என்ன பேர் உண்டு? சரி ஏதோ பண்ணுறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே சேவ் பண்ணுறாங்க. செத்துரும் போலீஸ் மேலே செத்துரும். அவ்வளோ கிரனேடு சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஏதாவது இல்லை இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.